ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி குரூப் 4 எக்ஸாம் நடந்த அதுக்கான ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின், மரபு பிடிகளை நீக்கி எழுதுக. இல்லத்தினரையே புதிதாக கூரை போட்டனர். ஆப்ஷன் ஏ கூரை வேய்ந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் ஆன்சர் ஆப்ஷன் டி ஓங்கல் ஓசை. எதிர்ச்சொல் அறிதல் ஊக்கம். ஊக்கம்க்கு எதிர்ச்சொல் சோர்வு. நீளுழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் டி நீள் ப்ளஸ் உழைப்பு. கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யாருன்னா யோவான். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாருன்னா ஆப்ஷன் டி வலன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எதுனா சோழ நாடு. சேரி மொழியார் செவ்விது கிளந்து அந்த என்று குறிப்பிடும் இலக்கியம் எதுனா இதில் சேரின்னு வந்ததுனாலே பல்லு. சந்தி இலக்கியம் அல்லது வாய் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுனா தூது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதில் பெயர் பெற்றது எதுனா செய்தி படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாருன்னா ஆப்ஷன் டி புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னா முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுனா சிரவண பிரதிபதி. பிறவின சொற்கள் இதில் எதுனா ஆப்ஷன் சி வருவித்தான் திருத்தினான். பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். அது ஆப்ஷன் பி செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினாவை அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. பதினெண் என்றால் ஆப்ஷன் ஏ 18. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்னா பூதஞ்சேதனார். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் வடியில் பூவையும் என்பது நாகரவாய் பறவைகளை குறிக்கும். உத்தரகாண்டம் எழுதியவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினர் என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யாருன்னா ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என புகழப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னா ஆப்ஷன் சி தாசன். பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து, வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்னன்னா வந்தாள். ராமன் வந்தான் எவ்வகை தொடர்னா எழுவாய் தொடர். ஒரு அடியுள் முதல் மூன்று நான்காம் சீர்களில் முதல் எழுத்து அளவுற்று நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர துடுப்பது மேற்கதுவாய் எதிரை. படமாட கோயில் பகவதற்காமே. இதுக்கு இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை எதுனா ஆப்ஷன் சி பொழிப்பு மோனை. பூக்களை எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். ஆப்ஷன் பி கட்டளை வாக்கியம். இமிழிசை அதோட இலக்கண குறிப்பு என்னன்னா ஆப்ஷன் பி வினைத்தொகை. மல்லிகை சூடினால் ஆப்ஷன் சி பொருளாகு பெயர். அதுக்கடுத்து அலெக்சாண்டர் பெயின். அலெக்சாண்டர் பெயின் என்னன்னா இந்த பொறுத்தவரைக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங் மாக்ரஸ்கி கணினி மூலம் நகல் எடுக்கும் எந்திரம். ஜான் ஷெப்பார்டு தானியங்கி பண எந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுபவர் ஆப்ஷன் சி சிவை தாமோதரனார். மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழுங்கினார். இதில் என்னன்னா ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும்தான் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகே அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார்னா ரா இளங்குமரன். ஆப்ஷன் பி ரா இளங்குமரன். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எதுனா ஆப்ஷன் டி ராஜசிம்மேஸ்வரம் கோயில். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் ஏ குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே. யோகம்னு ஏதாவது ஒரு வார்த்தை வந்ததுனாலே அதில் சித்தர் திருமூலர் இருந்தால் திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபடுவது யாருன்னா கடுவெளி சித்தர். இதில் அகர வரிசைப்படுத்துறதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கேழ்வர் சாவகர் நசையி நல்குவர் பொலிக்கும் போத்து மஞ்சை. தாய் என்ற வேர் சொல்லின் வினையாளின் பெயர் தந்தவர். மலர் வீட்டிற்கு சென்றால் இதில் வேர்ச்சொல் என்னன்னா செல். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தருக. இந்த சூழ்னா கர்ப்பம், சூழ்னா சுற்று, சூழ்னா சபதம். ஆப்ஷன் ஏ. பிழையற்ற தொடரை எழுதுனா எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். பாடை மக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யாருன்னா பழமொழி பேசும் மக்கள். மணிமேகலை இளங்கோவடிகள் மணிமேகலை இயற்றியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் இயற்றியவர் சேக்கிழார். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். ஆன்சர் ஆப்ஷன் பி.
முடிக்கேழு வேந்தர் மூர்க்கு முடியதென அழைக்கப்படும் காப்பியம் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ நீபவனத்தை தத்து ஒருப்போதேனும் இவ்வடியில் நீபவனம் என்பது கடம்பவனம். திருவரங்கத்தில் நாயக்கர், மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். அடுத்து 50வது கொஸ்டின் டவுட்டாக இருக்குது. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானம் உண்டு என கூறிய தமிழறிஞர் யாருன்னா தேவநேய பாவாணர். நலந்தலை உலகம் அதோட பொருள் என்னன்னா அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. இதுக்கு மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சர். மோனை சொல் இதில் என்னன்னா நந்தவனமும் நற்றமிழ் தான் மோனை சொல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. பொருத்தமான பொருள் என்னன்னா ஒற்றுமை இன்மை. ஆப்ஷன் டி ஒற்றுமை இன்மை. பயனில்லாத கலரிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னா கல்லாதவர். திருக்குறள் துன்பப்படுவோர் யாருன்னா நாவை காக்காதவர். நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. குரலில் இடம் பெற்றுள்ள அணி ஓமையணி. ஔவையார் இயற்றிய நூல் இதில் என்னதுன்னா வெற்றிவேற்கு எழுதினவர் அதிவீரராம பாண்டியன். ஞானக்குரல் தான் ஔவையார் இயற்றிய நூல். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் யாருன்னா உவேசா. காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவிக்கா. தமிழ் வடமொழியின் மகள் என்று தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யாருன்னா கால்டுவெல். தாதா சாஹிப் பால்கே விருது முதல் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யாருன்னா முத்துசாமி. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசை இதில் என்னன்னா ஆப்ஷன் பி தான். உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று என்னன்னா குயில்பாட்டு. குடும்ப விளக்கு எழுதினது யாருன்னா பாரதிதாசன். மருமக்கள் வழி மானியம் கவிமணி. சீராபுராணம். ஆனால் இதுக்கான ஆன்சர் குயில்பாட்டு. வாழெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகீரெங்கே என தொடரும் இரற்று மொழிதல் பாடலின் ஆசிரியர். இங்கே இரற்று மொழிதல் அப்படின்றது நீங்கள் பார்த்துருந்தாலே கவிக்கால மேகம் நீங்கள் அடிச்சிருக்கலாம். அதுக்கடுத்து இந்த கொஷினுக்கு ஆன்சர் மோஸ்ட்லி எல்லாமே ஏதாவது ஒரு மார்க் கொடுக்குற மாதிரி தான் வரும். மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம் தான். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. மனோன்மணியம் தமிழ் முதல் பாவடிவ நூல். இதுக்கான ஆன்சர் டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற ஆன்சர் வச்சு தான் நம்ம இது பார்க்க முடியும். நாகரிகம் கருதி கீழ்காணும் சொல்வழிக்கின் வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்களை குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறொரு சொல்லை பயன்படுத்தும் முறை இடக்கரடக்கல் மங்களம் ஆகியனவாகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 1 சரி, 2 தவறு, 3 சரி. வெண்பாக்குரிய ஓசை செப்பலோசை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முல்லைப்பாட்டு நப்பூதனார். காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். ஸோ 72க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் என்னன்னா கவிதை தான். கவிதை எல்லாரும் நாடகம் போட்டிருப்பாங்க, ஆனால் ஆன்சர் கவிதை. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிஞராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. தவறான தொடர்றதுல என்னன்னா ஆப்ஷன் பி தான். இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும். இதுதான் தவறான கொஸ்டின். அதுக்கடுத்து மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். விடைக்கேற்ற வினா அமைத்தல்ல. தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? இதுதான் இதுக்கான ஆன்சர். செந்தமிழ் இலக்கண குறிப்பு செமி ப்ளஸ் தமிழ் பண்பு தொகை. காவிய தரிசனம் என்ற வடமொழி நூலின் தமிழ் நூலகம் அமைந்தது தான் தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடலாக்குதல். இதுக்கு திருக்குறளில் வர இதில் லைனு இகழ்வேந்தார் சேர்ந்து ஒழுகுவார். கரைபொரு இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி போப். வளவனியவா வானூறு எனும் பாடல் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் பி புறநானூறு. புறநானூறு இந்நூலை த 400 Songs of War and Wisdom an Anthology of Poems from Classical Tamil த புறநானூறு என்ற தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது எதுனா தஞ்சை சரஸ்வதி மால் நூலகம். மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்னும் என்று பயன்பாட்டுக்கு வரும் செடி என்னன்னா கீழவாய் நெல்லி, கீழா நெல்லி, கீழக்காய் நெல்லி. இவை 3ம் தான் ஆன்சர் ஆப்ஷன் டி.
உப்புள தொழிலாளர்கள் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் என்னென்னா கரிப்பு மணி. உப்பு அப்படின்னா கருப்பு, கரிக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யானா சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசிய காத்த செம்மல் என பாராட்டியவர் யானா திருவிக்கா. மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு எதுனா உருவகம். மணக்குரங்கு அது ஒரு உருவகம். பொருந்தா சொல் என்னன்னா 6, ஆப்ஷன் டி. பிழை திருத்தம் என்னன்னா மை, ஆப்ஷன் சி வந்து மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். பிழை திருத்தம் இது வந்து என்னன்னா வாழை, ஆப்ஷன் ஏ வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இதுதான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னா தலைவன். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் வந்து புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். இது என்ன வந்து வழுவமைதினா மரபு வழுவமைதி. மணிமொழி கோவை என அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல்கள் நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆச்சாரக்கோவை. நான்மணிக்கடிகை, ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆச்சாரக்கோவை. திருவிருத்தம் என்னும் நூலை இயற்றியவர் யார்னா நம்மாழ்வார், ஆப்ஷன் ஏ. திருக்கேதார பதிகம் பாடியவர் வந்து சுந்தரர். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்னும் சிறப்பு பெயருக்குரியவர் யார்னா தேவநேய பாவாணர் தான். பாவாணர் தான் தமிழ் பெருங்காவலர்னு சொல்லுவாங்க. சாரி, தேவநேய பாவாணர் கிடையாது, ஊவேசா. தமிழ் பெருங்காவலர் என்னும் சிறப்பு பெயருக்குரியவர் யார்னா ஊவேசா. அதுக்கடுத்து ஜிகே பார்க்க போகிறோம்.